ஆக இந்த உலகம் என்பது மனித சமூகம் உணவில்லாமல் வாழவே முடியாது. உண்மைதானே? ஆனா விவசாயிகள் இல்லாம இன்னைக்கு இந்த சமூகம் வாழ்க்கை எப்படி? நாம் உற்பத்தி செய்யற உணவு இல்லாம இந்த ஊர்ல யாருமே வாழ முடியாது, உலகத்துல யாருமே வாழ முடியாது. உலகம் பூரா இருக்கிற விவசாயிகளுக்கு இன்னைக்கு அதை உண்டு. ஆனா அந்த விவசாயிகள் இல்லாம இந்த சமூகம் வாழ்ந்துட்டு இருக்குது எப்படி? யோசித்து பாருங்க. தொழிற்சாலைகள்ல இருக்கிற தொழிலாளிகள் பூரா ஒற்றுமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, கட்சி இருக்கு. ஆனா தொழிலாளியாக ஒன்றுகிட்டு இருக்கிறார். அரசு ஊழியர்கள் 14 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த 14 லட்சம் பேர் நமக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஏதாச்சும் வறுமையில் இருக்காங்களா, பஞ்சத்தில் இருக்கிறாங்களா? எல்லா கட்சிக்காரும் இருக்கு, ஜாதியும் இருக்கு, எல்லா மாதமும் இருக்கிறாங்க. நாமெல்லாம் கூட நம்மால தாக்குதலா இருந்தா அப்படி பேசியிருப்பானா, நம்மால வீடியோ வரல இப்படி பேசியிருப்பானாமா. எல்லா வீடியோவும் காசு வாங்குற, எல்லா தாக்குதாரும் காசு வாங்குற, அவனுக்கு எல்லாம் ஜாதியே கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்மால சொல்றோம். அப்படி ஏதாச்சும் ஜாதி வாசி கட்சி வந்து போராடாம இருக்கிறாங்களா? என் தலைவர் போராட்டத்தை அறிவிக்கல, நான் போகிறேன் எவனாச்சும் சொல்றாங்க. போராட்டம் அறிவிச்சு எல்லாம் ரெண்டு போய் வந்து தாலுக்கா ஆபீஸ்க்குள்ள போய் செண்டு போட்டு வந்துக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அப்போ அரசு ஊழியர்கள் ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, சாமி பார்ப்பதில்லை, கட்சி பார்ப்பதில்லை. 1,75,000 80,000 50,000 சம்பளம்னாலும் 10 லேக் சொல்லி கோஷம் போடுறான். தொழிலாளிகளும் கோஷம் போடுகிறார்கள். தொழிலதிபர்கள் தங்களுக்கு வேண்டியதை காசை கொடுத்து அரசியல்வாதிகளிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்கிறார்கள். நாம் எல்லாம் இந்த நாடு இயங்காது. நம்ம தான் சாப்பாடு போடுறோம். ஆனா நம்ம இல்லாம இவன் பூரா பொழைச்சிட்டு இருக்க, நம்மளால ஏன் பொழைக்க முடியல? யோசிச்சு பாத்தீங்களா? பொட்டிக்கிற வச்சிருக்கிறவங்க கூட பொழைச்சுக்கிறேன். 4 ஏக்கர் நில வைக்கிறனால பொழைக்க முடியுதா? சமூகத்துல வாழ முடியுதா? ஒரு சிறு குறு முதலாளிக்கு இணையாக, ஒரு அரசியல் சமூகத்திற்கு இணையாக, அரசு ஊழியர்களுக்கு இணையாக நம்மளால் பொருட்களை வாங்க முடிஞ்சா, நம்ம குழந்தை குட்டிகளை சந்தோஷமா பார்க்க முடிஞ்சதா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம கட்டுற வரி பணத்துலதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட அவங்க கட்டுற வரி ரொம்ப கம்மி. நம்ம கூட இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்யறவங்க கம்மி. ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? அரசு ஊழியர்கள் இருக்கிற அரசு ஊழியர்களோட மனைவிமார்கள் மாசத்துக்கு 4 பட்டுப்படம் கொடுப்பாங்க. பட்டுப்படம் காஞ்சிபுரம் போற உண்டு, கோயம்புத்தூர் போற உண்டு, சேலம் போறவங்க உண்டு. நம்மளால கல்யாணத்தை கூட போகாது இல்லையா? ஒரு காட்டன் பருத்தி நாம தான் உற்பத்தி பண்றோம். ஆனா இன்னைக்கு ஒரு காட்டன் சேலை எடுத்து கட்ட முடியாம பாலிசி சேலை நம்ம பொம்பளை கட்டிட்டு இருக்கு. நடக்குதா இல்லையா? ஆனா அரசு ஊழியர்கள் வீட்டுல அப்படி இருக்குதா? நல்ல ஊரு பேர் அந்த காட்டன் சேலை, இந்த காட்டன் சேலை, இந்த பிராண்டு, இந்த பட்டு சேலை, இந்த கடையில் எடுத்தது காஞ்சிபுரத்துல கட்டுறாங்களா இல்லையா? அதே ஊருக்கு நான் நிகழ்ச்சிக்கு நம்ம போறோம். அதே பல நிகழ்ச்சி நம்ம நல்லா மங்கி போறோமா இல்லையா? நம்ம சொந்தக்காரனா இருப்போம், சொந்த ஜாதிக்காரனா இருப்போம். மாமனார் பஞ்சம் நம்மளை கேட்டா சும்மா பார் மாட்டி இருக்கும்போது சிரிச்சு நம்ம ஓரமா போட்டுறானா இல்லையா? மதிக்கிறானா? சொந்த ஜாதிக்காரனாகட்டும், மாமனாகட்டும், மச்சானாகட்டும், நண்பனாகட்டும், விவசாயி இருந்தால் எங்காவது மதிக்கிறானா? ஆனா அங்க போய் எதுல கை வைக்கிற? முதல்ல சோத்துலதான் கை வைக்கிறான். நம்ம சோத்துக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே நீங்க எல்லாம் விவசாயில இருந்து சங்கமா இருந்து 10 பேர் துண்டை போட்டு போ, நீ பலபலமா இருக்கிறீங்க இல்லையா? அது முக்கியம் இல்ல. இந்த துண்டு உங்களுக்கு ஒற்றுமையா போன விவசாய சங்கம் வந்துட்டு தானா வழிவிடுறானா இல்லையா? அப்போ உங்களுக்கு மரியாதையை பெற்றுக் கொடுப்பது எது என்றால் உங்களுடைய ஒற்றுமை. இதுதான் பெற்றுக் கொடுக்க, பெற்றுக் கொடுக்காது. நம்ம தாலுகா ஆபீஸ் இருக்குது, ஒரு பிரச்சனை போங்க, போய் மனு கொடுங்க, ஐயா போய் தனியா மனு கொடுத்து இவரு போய் கொடுக்கட்டும். 10 பேர் சேர்ந்து கொடுப்பாங்க. வெளியில் இல்லையா என்ன சொல்லுவான்? 10 பேர் செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த பிரச்சனை சம்பந்தம் நீ என்ன நடவடிக்கை எடுத்த அப்படின்னு சொல்லி பாருங்க. நடக்குமா நடக்காதா? கூப்பிட்ட தலைவரே கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானா? 10 பேர் துண்டை போட்டு போன உட்காருங்க அம்மா சேர போட்டு. 100 பேர் போனீங்கன்னா அவன் எந்திரிச்சு ஐயோ வணக்கம் தலைவரே உட்காருங்க, என்ன பிரச்சனை? தாசார் வந்துட்டு பேசிக்கல. உடனே தாசார போராடிச்சு வர சொல்றேன், பறந்து வருவார். 1000 பேர் போயிருந்தீங்கன்னா தாசார் ரோட்டுக்கு வந்துருவார். நடக்குமா நடக்காதா? அப்ப எது நம்மளுடைய வலிமையை நிர்ணயிக்கூடியது? எது? ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை நாம ஏற்படுத்தணும். விட்டுருவாங்களா? ஒற்றுமை ஏற்படுத்த விட்டுருவாங்களா? ஏன் கட்சி தாத்தா செஞ்சது உனக்கு
ஏன் கட்சி தான்டா செஞ்சுன்னு அவரு நம்ம மாமே ஒரு பக்கம் சொல்லுவாரு, ஏன் கட்சி தான் உன்னை காப்பாத்துன்னு நம்ம பங்காளி ஒரு பக்கம் சொல்லுவாரு, நம்ம மச்சான் ஒரு பக்கம் சொல்லுவாரு, நம்ம நண்பர் ஒரு பக்கம் சொல்லுவாரு. நீங்களாம் ஊர்ல ஒரு சங்கம் ஏற்பட்டு ஒரு கொடி ஏற்படுத்தி ஒரு போர்டை எழுதி வச்சுட்டா உங்களை எவனாச்சும் காப்பாற்றணும், பிரச்சனை எங்கிட்ட தாண்டா வரணும், பஞ்சாயத்து தலைவர் மிரட்டுவார். நடக்குமா நடக்காத? இதையெல்லாம் தாண்டிதான் வேலை செய்யும். உங்க ஊர்ல 10 அரசியல் கட்சி இருக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா அதுல தேர்தலுக்கு இந்த பக்கம் பாதிப்பு அந்த பக்கம் பாதிப்பு திறன் நின்றுப்பாங்க. ஆனா ஒரு விவசாய சங்கம் வந்தா மட்டும் யாருக்கும் அப்படியே அலர்ஜி ஆயிரும். நம்ம போட பாக்குறப்ப முறைச்சு பார்ப்பாங்க. அவில விவசாயம் இருப்பாங்க, அவில கரும்பு போட்டிருப்பாங்க, மல்லாட்டா போட்டிருப்பாங்க. ஆனா விவசாயிங்கிறத மரத்துக்கு என்ன நிலப்புல இருக்கிறாங்க? கட்சிக்காரங்க நிலப்புல இருக்கிறாங்க. அப்போ அரசியல் கட்சி என்பது நம்மளை காப்பாற்றக்கூடியதில்லை. காப்பாற்றி இருக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனும் சோறு இல்லாம வாழ முடியாது. சோறு போடுற விவசாயம் வாழ வச்சிருக்காங்களா? நம்மளுக்கு எம்எல்ஏ இருந்திருக்காங்க, எம்பி இருந்திருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. என்னைக்காவது போய் ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ எம்பி சட்டசபையில நாடாளுமன்றத்துல டெல்லியில விவசாய பிரச்சனை என்னைக்காவது பேசி வீடியோ எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அப்புறம் என்னத்துக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? விவசாயி ஓட்டு மட்டும் வேணும், விவசாயி கோரிக்கை மட்டும் பேச மாட்டாங்களா? எம்எல்ஏ ஓட்டு போட்டாச்சு, அடுத்த நாள் கல்ல தாசில்தார் ஆபீஸ் முன்னாடி போராட்டம். எம்பி ஓட்டு போட்டாச்சு, அடுத்த நாள் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம். இந்த நாட்டுல மக்கள் பிரதிநிதிகள் நமக்காக போராட வேண்டியவங்க, நமக்காக அரசாங்க அதிகாரிகிட்ட பேசி கோரிக்கை நம்மளுக்காக செஞ்சு கொடுக்கணும். நம்மளுடைய பிரதிநிதிகள் எங்க இருக்கிறாங்க? ஓட்டு வாங்க வரைக்கும் நம்ம ஆளு 1000 பேசுவாங்க. நானும் விவசாயிட்ட 10 துண்டு போட்டுக்குவான், தலையில ஒரு 10 துண்டு கட்டிக்குவான், தோல் ஒரு 10 துண்டு போட்டு, பச்சை வேட்டி கூட கட்டா, பச்சையில கோமனை கூட கட்டி போட்டோ எடுத்து போடுவான். நானும் விவசாயி. நானா விவசாயிக்காக பேசினார்களா? விவசாயிக்காக தன் கட்சிக்காரன் போய் செஞ்சு வாங்கிட்டு வந்தானா? கிடையவே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு லிட்டர் பால் 26 ரூபாய்க்கு விற்குது. தண்ணி எவ்வளவு விற்குது? 20 ரூபாய்க்கு விற்குது. ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு என வச்சு இந்த சமூகம் இவ்வளவு விலை கம்மியா இருக்குது. என்னையாவது கேட்டிருக்கீங்களா? யாராவது எம்எல்ஏ எல்லாம் பேசியிருக்காங்களா? உங்க ஒன்றிய மாவட்ட வட்டம் சதுரம் நகரம் எல்லாம் பேசி இருக்குதா? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? கேட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. என்னையாவது பால் ஊழல் கம்பெனி நஷ்டமா இருக்குதா? நம்ம தான் கட்டுப்படியா காட்டி மாட்டை வித்துருவோம், ஆட்டை வித்துருவோம். இன்னைக்காவது பால் வியாபாரம் பண்ணி யாரும் நஷ்டம் இல்லை. ஆனா பால் கறந்த நம்ம தொடர்ச்சி நஷ்டமாயிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இதை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? தமிழ்நாடு இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல இந்தியாவிலேயே 2வது பெரிய மாநிலம். வளமா மக்கள் இருக்காங்களா? மத்திய அரசாங்கம் சொல்லுது, மாநில அரசாங்கம் சொல்லுது. இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமா. ஆனா நம்மளோட ரொம்ப கேவலமான மாநிலம் எது? ஒரிசா. நம்ம சொல்றோம் இந்திக்காரன், வடக்கத்துக்காரன், கொலைஞர்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அவன் ஊர் ஒரிசாவுல நெல்லுக்கு எவ்வளவு கொடுக்குறான்? 3100.